இந்த வீடியோல வச்சுக்கலாம். காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ண பார்க்க போறோம். ஓகே, காயின் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஒரு பேக் இருக்கு. ஓகே, ஒரு பேக். இந்த பேக்ல என்னென்ன விதமான காயின்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, 5 ரூபா காயின்ஸ் இருக்கு. அடுத்து வந்து 2 ரூபா காயின்ஸ் இருக்கு. அடுத்து வந்து 1 ரூபா காயின். ஓகே, இப்போ 5 ரூபா காயின் எத்தனை இருக்கு அதெல்லாம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 ரூபா காயின் பார்த்தீங்கன்னா 4 மடங்கு இருக்கு. 4 எக்ஸ்ன்னு இருக்கு. ஓகே, அதாவது 4 4 டேபிள்ஸோட மல்டிபிள்ல 5 ரூபா காயின்ஸ் வந்து இருக்கு. ஓகே, அடுத்து வந்து 2 ரூபா காயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டேபிளோட மல்டிபிள்ஸ் இருக்கு. அதாவது 6 இருக்கலாம், 12 இருக்கலாம், 18 இருக்கலாம். ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ஓகே, அடுத்து 1 ரூபா காயின் வந்து பாத்தீங்கன்னா 9 டேபிள்ஸோட மல்டிபிள்ல இருக்கு. ஓகே, இந்த மொத்த ரூபா ஓகே அந்த பேக்ல இருக்கிற காயின்ஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னா 410 ரூபா இருக்கு. ஓகே, ஓகே, இப்போ வந்து அந்த 2 ரூபா காயின் இருக்கு பாத்தீங்களா, அது 6x நீங்க சொல்றீங்கல்ல, அது எத்தனை அப்படின்னு சொல்லி கேட்கறேன். ஓகே, அப்போ ஃபர்ஸ்டே நான் ஆன்சர் வந்து நமக்கு தெரிஞ்சிருது. ஆன்சர் வந்து 6ஓட மல்டிபிள்ஸ் தான் வந்து வரப்போகுது. ஓகே, அது ஒரு விஷயம். ஓகே, அந்த 6ஓட மல்டிபிள்ஸ் தான் என்ன பண்ண போகுது வர. ஓகே, இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 20x. ஓகே, 5 ரூபா காயின் 4 மடங்கு இருக்கு. ஓகே, அது எவ்வளவுன்னு தெரியாது. அடுத்து 2 ரூபா காயின் 6 மடங்கு இருக்கு. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி 12x. ஓகே, அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ருபீஸ் இன்ட்டு குவான்டிட்டி சீக்வல் டு என்னதுன்னா எக்ஸ்பெண்டிச்சர். அதே கான்செப்ட் தான். ருபீஸ் இன்ட்டு குவான்டிட்டி சீக்வல் டு என்னது எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ பிளஸ் 1 ரூபா காயின் 9 மடங்கு இருக்கு. அப்ப இது 9x. இந்த சைடு ஃபுல்லா இப்போ எதா மாறிடுச்சு, ருபீஸ் இன்ட்டு குவான்டிட்டியா மாறிடுச்சு. அப்போ ரைட் சைடு என்ன வரணும், ருபீஸ் இன்ட்டு குவான்டிட்டி தான் வந்து வரணும். ஆனா அதுக்கு பதிலாக நான் என்ன போடுறான்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது செலவுன்னு சொல்லுவோமா. ஆனா இங்க செலவு அப்படிங்கிறது என்னது, அந்த 410 ரூபா. ஓகே, 410 ரூபா. ஓகே, அப்ப என்ன அர்த்தம், அப்போ 32x பிளஸ் என்னது 9x ஈக்குவல் டு என்னது 410. 41x ஈக்குவல் டு என்னது 410. அப்ப இதையும் அடிச்சு கொடுத்தோம். எக்ஸ் என்னது 10. இப்ப எக்ஸ் 10 அப்படின்னா 5 ரூபா காயின், 2 ரூபா காயின், 1 ரூபா காயின். இது வந்து ருபீஸ். ஓகே, ருபீஸ். இதோட ரேஷியோ என்னது 4x இருந்தது. இது என்னது 6x இருந்தது. இது என்ன இருந்தது 9x. எனக்கு 2 ரூபா காயினோட இதானே கேட்டிருந்தாங்க. ஓகே, அப்ப 2 ரூபா காயினோட என்னது 6 இன்ட்டு 10 எவ்வளவு, 60 ரூபா. 4 ரூபா காயினோட இது எவ்வளவு, 4 இன்ச்சு 10 அதே தான் 40 ரூபா. இது வந்து பாத்தீங்கன்னா 9 இன்ட்டு 10 எவ்வளவு, 90 ரூபா. கரெக்டா இருக்கான்னு பாத்தீங்கன்னா ருபீஸ் 5 ரூபா காயின் பாத்தீங்கன்னா 40 காயின். ருபீஸ் 2 ரூபா காயின் பாத்தீங்கன்னா 60 காயின்ஸ். அடுத்து ருபீஸ் 1 ரூபா காயின் பாத்தீங்கன்னா 90 காயின்ஸ். ஓகே, அப்ப ரூபா வந்து எவ்வளவு வரணும், 410 ரூபா வந்து வரணும். ஓகே, அப்ப 5 ரூபா 40 காயின் இருக்குன்னு எவ்வளவு ரூபா, 200 ரூபா. ஓகே, அடுத்து 2 ரூபா 60 காயின் இருக்குன்னு எவ்வளவு ரூபா, 120 ரூபா. அடுத்து 1 ரூபா 90 காயின் இருக்குன்னு எவ்வளவு ரூபா, 90 ரூபா. ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்னதான் வருது, 410 ருபீஸ் வருது. கான்செப்ட் புரிஞ்சுட்டா, எப்படி அந்த கான்செப்டை நான் இதுக்குள்ள கொண்டு வந்தேங்கிறது புரிஞ்சுட்டா. பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது காஸ்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும்னா டினோட் பண்ணிக்கணும். ஓகே, இவ்வளவுதான், வேற ஒண்ணுமே பெரிய விஷயம் கிடையாது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதே கான்செப்ட். 1 ரூபா. ஓகே, 1 ரூபா காயின், 1 ரூபா பைசா. ஓகே, பைசா இருக்கு. அடுத்து 1 ரூபா இருக்கு. நிமிஷம், நிமிஷம். ஒரு பேக்ல என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பீஸ். ஒரு பேக்ல வந்து 1 ரூபா 1 ருபி இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 50 பைசா வந்து இருக்கு, 50 பைசா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 25 பைசா வந்து இருக்கு. அது என்ன ரேஷியோல இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2xல இருக்கு. 2ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கு, 3xல இருக்கு, இது 5xல இருக்கு. டோட்டல் ருபீஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 228 ரூபா இருக்கு. ஓகே, 50 பைசா எவ்வளவுன்னு கேட்கும். இப்போ 50 பைசா கேட்டோன்னே கண்டிப்பா உங்களோட ஆன்சர்ல 3x இருக்கிறது தான் என்னதான் வரப்போகுது, உங்களோட ஆன்சரா வரப்போகுது. 3 டேபிள்ஸ் என்ன பண்ண போகுது, உங்க ஆன்சரா வந்து வரப்போகுது. அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், செஞ்சு சால்வ் பண்ணுவோம். ஓகே, 1 ரூபா வந்து 2 மடங்கு இருக்கா, 2x. 1 இன்ட்டு 2x பிளஸ் இதை ருப்பியில இல்லை, இது பைசால இருக்கு. புரியுதா? அப்போ 50/100 ருபீஸ்ன்னு மாத்திக்கிறேன். இன்ட்டு எவ்வளவு, 3x. இந்த மாதிரி 25 பைசா இருக்கு. அதாவது 100 பைசா ஈக்குவல் டு 1 ருபி. அப்போ 1 பைசா ஈக்குவல் டு 1/100 ருபீஸ். அப்போ இப்போ 50 பைசா கேட்டிருக்காங்கன்னா இங்கேயும் 50ஆல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன். 50 பைசா ஈக்குவல் டு அங்கேயும் 50ஆல மல்டிப்ளை பண்ணும்.
அப்ப 50/100 ருபீஸ். ஓகே, இதே மாதிரி இதுதான் மெயினான ஃபார்முலா. இப்போ அதே மாதிரி வச்சுக்கோங்க, மெயினான ஃபார்முலா. அதே மாதிரி இப்போ 1 பைசா ஈக்குவல் டு என்ன சொல்லியாச்சு, 1/100 ருபீஸ்ன்னு சொல்லியாச்சா. அப்ப 25 பைசா ஈக்குவல் டு 25/100 ருபீஸ். ஏன்னா இது ருப்பியில இருக்கு, இது ரெண்டுமே எப்படி இருக்கு, பைசால இருக்கு. இப்போ மொத்தமா நான் எதுக்கு மாத்துறேன்னா ருபீஸ்க்கு என்ன பண்றேன்னா மாத்துறேன். அப்போ 1 ருபி இன்ட்டு என்னது 2x பிளஸ் 50/100 இன்ட்டு என்னது 3x பிளஸ் 25/100 இன்ட்டு என்னது 5x சீக்வல் டு எவ்வளவு ரூபா, எவ்வளவு ரூபா, டோட்டல் ருபீஸ் எவ்வளவு, 228 ருபீஸ். அப்ப எல்லாமே ருபீஸ், இடது கை பக்கமும் ருபீஸ் இருக்கு, வலது கை பக்கமும் ருபீஸ் இருக்கு. 2x பிளஸ் இதையும் அடிச்சீங்கன்னா 3x/2 பிளஸ் இதையும் அடிச்சீங்கன்னா 5x/4 ஈக்குவல் டு 228 ருபீஸ். இப்போ இப்ப சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, என்ன வரப்போகுது, இது 2x வரப்போகுது, இது என்னது 1.5x, இதை அடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 1.25x ஈக்குவல் டு என்னது 228 ருபீஸ். அவங்க ஆட் பண்ணிட வேண்டியதான். ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 பிளஸ் 1.5 பிளஸ் 1.25, அப்ப என்ன வரும், 4.75x ஈக்குவல் டு 228 அப்படின்னு இருக்கும். அப்ப இதுவும் ருபீஸ் தான்ப்பா, இதுவும் ருபீஸ் தான். ஓகே, அப்ப x ஈக்குவல் டு என்னது 228 என்னது 4.75, 228 என்னது 4.75 என்ன வருது, 48 வருதா. அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 48. அப்போ 2x அப்படிங்கிறது 2 × 48 96, 3x அப்படிங்கிறது 3 × 48 120 144, 5x அப்படிங்கிறது 5 × 48 240. அப்போ 1 ருபி காயின் எவ்வளவு இருக்கு, 96 காயின் இருக்கு. ஓகே, 50 பைசா வந்து 144 காயின், இது 240 காயின். 1 ருபீஸ் வந்து 96 காயின். ஓகே, அடுத்து 50 பைசா எத்தனை காயின், 25 பைசா எத்தனை காயின் பார்த்தீங்கன்னா, இது வந்து 144 காயின்ஸ் இருக்கு, இது 96 காயின்ஸ் இருக்கு, இது வந்து 240 காயின்ஸ் இருக்கு. ஓகே, ஓகே, இப்போ 1 ரூபா வந்து 96 ரூபா, 96 ருபீஸ். அதாவது இந்த ஆட் பண்ண இந்த ருபீஸ் வருதான்னு செக் பண்ணிக்கிறோம். 50 பைசா 144 காயின் இருக்கு, 1 ரூபால 2 50 பைசா இருக்கும், 1 ரூபால 2 50 பைசா இருக்கும். இப்போ 144 காயின் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எத்தனை 50 பைசா இருக்கும், 72 ருபீஸ் வந்து. ஓகே, புரியுதா, 1 ரூபால 2 50 பைசா வந்து இருக்கும்பா. இங்க 144 காயின்ஸ் இருக்கு, அப்ப எவ்வளவு ரூபா, ஓகே, எவ்வளவு ரூபா, 144 காயின்ஸ் இருக்குன்னா ஒரு காசு 50 பைசா 50 பைசா அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 72 ரூபா வந்து. ஓகே, அதே மாதிரி 25 பைசா வந்து 240 காயின் இருக்கு, 25 பைசா 240 காயின் இருக்கு. ஓகே, அப்போ 25 பைசா வந்து 25/100 அப்படின்னா அப்ப 240 4 25 பைசா சேர்ந்தா 4 × 25 பைசா ஈக்குவல் டு 1 ருபி. ஓகே, அப்போ இதுல எவ்வளவு 240 இருக்கா, இப்ப 4 × 60 நினைக்கலாமா. ஓகே, அப்ப எவ்வளவு ரூபாப்பா, புரியுதா. இந்த 240 காயின்ஸ் இருக்கா, அதை வந்து என்ன பண்றோம் பார்த்தீங்கன்னா 4 × 16 எழுதிக்கிறேன். 4 25 பைசா சேர்ந்தது தான் எவ்வளவு ரூபா, 1 ரூபா. ஓகே, 4 25 பைசா சேர்ந்தது தான் 1 ரூபா. அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா 240 காயின்ஸ் இருக்கா, அப்போ மொத்தம் எவ்வளவு ரூபா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 ரூபா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணின்னு வச்சுக்கோங்க, 8 220. இந்த அமௌண்ட் இப்படி கொண்டு வந்தது புரியுதா. அதாவது 2 50 பைசானா 1 ரூபா, மொத்தம் 144 காயின்ஸ் இருக்கு. அப்ப 144 ரூபான்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா 1 ருபீஸ் ஈக்குவல் டு 1 காயின் வச்சுக்கிட்டேன்னா 144 ருபீஸ் ஈக்குவல் டு 144 காயின்ஸ் இருக்கும் இல்லையா. ஆனா நான் வச்சிருக்கிறது 50 பைசா. ஓகே, அப்போ இதுல பாதி எத்தனை காயின்ஸ், 72 காயின்ஸ். புரியுதா. அதே மாதிரி 4 25 பைசா சேர்ந்தது தான் என்னது 1 ருபி, 1 ருபி.
என்கிட்ட 240 காயின்ஸ் இருக்கு. ஓகே, அப்ப 240 4 இன்ட்டு 60. அப்ப 4க்கு பதிலா 4ன்னா ஒரு இது மாதிரி அர்த்தம். ₹1. 4 இது சேர்ந்தா எவ்வளோ ரூபா? ₹1. ₹1 இன்ட்டு 60 போட்டீங்கன்னா எவ்வளோ ரூபா? ₹60. ₹60. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா இப்போ அப்போ எவ்வளவு காயின்ஸ் இருக்கு? ₹1 வந்து 96 காயின்ஸ் இருக்கு. 50 பைசா வந்து 144 காயின்ஸ் இருக்கு. 25 பைசா வந்து 240 காயின்ஸ் இருக்கு. புரியுதா? அடுத்த பேக் கண்டெய்ன்ஸ் ருபீஸ். ₹1, ₹50, சாரி 50 பைசா, 50 பைசா ப்ளஸ் வந்து 25 பைசா. இது எந்த ரேஷியோல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8x, 5x, 3x இருக்கு. ஓகே, அந்த டோட்டல் மணி வந்து எவ்வளோ பார்த்தீங்கன்னா 12, 30. வேறு என்ன அப்படின்னா மல்டியில் பண்ணிக்கலாமா? இது என்னது? 50/100 ருபீஸ். இது என்னது? 25/100 ருபீஸ். இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் 8xன்னு வரும், ப்ளஸ் 1/2 50/100 இன்ட்டு என்னது 5x, ப்ளஸ் 25/100 இன்ட்டு என்னது 3x. ஏன் இப்போ 8x ப்ளஸ் 5x/2 ப்ளஸ் 3x/4 112 கொண்டு வருது. 8x ப்ளஸ் 2.5x ப்ளஸ் 0.75x எவ்வளவு? 8x ப்ளஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணாம 8 ப்ளஸ் 2.5 ப்ளஸ் 0.75 இப்போ என்ன வருதுன்னு 11.25x தான் 112.50 தெரியும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? 112 125. 112 பை 25 எவ்வளவு? 10. எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ என்னது? இப்போ 8x அப்படின்னா என்னது? 8 இன்ட்டு 10 80. 5x எவ்வளவு? 5 இன்ட்டு 10 எவ்வளவு? 50. 3x எவ்வளவு? 3 இன்ட்டு 10 எவ்வளவு? 30. ஓகே, இப்போ ₹1 வந்து 80 காயின்ஸ் இருக்குன்னா 80 ருபீஸ். இப்போ 50 பைசா 50 காயின் இருக்கு. அப்ப அதுல பாதி எவ்வளவுவா? ₹25. சரியா? அதே மாதிரி 25 பைசா வந்து எத்தனை காயின் இருக்கு பார்த்தீங்கன்னா 30 காயின் இருக்கு. 25 பைசா எத்தனை காயின் இருக்கு? 30 காயின் இருக்கு. 25 பைசா எத்தனை காயின் இருக்கு? 30 காயின் இருக்கு. அவன் 50 பைசா கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்போ 50 பைசா எத்தனை காயின்ஸ்? 50 காயின்ஸ். 50 காயின்ஸ். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க? ஒரு உண்டியல் வந்து ஏன் பிகி பேங்க், பிகி பேங்க்னு வச்சுக்கலாம். இந்த பேங்க் உள்ள ₹1 இருக்கு, ₹1, ₹2, ₹5, ₹10. ஓகே, அது என்ன ரேஷியோல இருக்குன்னா 10x, 5x, 2x, 1x அப்படின்ட்டு. ஓகே, இஃப் தெர் ஆர் 72 காயின்ஸ், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வருது பார்த்தீங்கன்னா 72 காயின்ஸ். 72 காயின்ஸ். இதுதான் காயின்ஸோட ரேஷியோ. காயின்ஸோட ரேஷியோ இது வந்து ருபீஸ். ஓகே, இது புரிஞ்சுன்னு ஃபர்ஸ்ட். ஓகே, அப்போ 15, 16, 18. 18x தான் 26 அப்படின்னா, சரி 72 அப்படின்னா x ஈக்குவல் என்னது 4. இப்போ இது 40x, இது என்னது 20, இது என்னது 8, இது என்னது 4. ஓகே, அப்போ டக்குன்னு மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ ₹40, ₹2 20 இருந்ததுன்னா ₹40. அடுத்து ₹5 8 இருந்ததுன்னா ₹40. ₹10 4 இருந்ததுன்னா ₹40. மொத்தம் எவ்வளோவா? ₹160. கணக்கு புரிஞ்சுதா? அதே பிரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் அல்லது ருபீஸ். ஒரே கான்செப்ட் வச்சு தான் நம்ம சம்மந்தம் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து ஒரு பேங்க்ல
ருபீஸ் 25 பைசா இருக்கு, 50 பைசா இருக்கு, 2 ரூபா இருக்கு, 5 ரூபா இருக்கு. இது வந்து காயின்ஸோட காயின்ஸ். அடுத்து அதோட நம்பர் ஆஃப் காயின்ஸ் எந்த அமௌண்ட்ல இருக்கு பார்த்தீங்கன்னா 5x இருக்கு, இது 4x இருக்கு, இது 3x இருக்கு, இது 1x இருக்கு. ஓகே, இப்போ இந்த 50 பைசா இதை மட்டும் ருப்பிக்கு மாத்திரலாமா? இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா 50/100 ருபீஸ். இது வந்து 25/100 ருபீஸ். ஓகே, இப்போ காயின்ஸோட வேல்யூ எவ்வளவு வருதுன்னு பார்த்தீங்கன்னா 285. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் ருபீஸ் இவ்வளவுதான் ருபீஸ். அப்ப இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? 285 வரும். அப்ப 25/100 இன்ட்டு 5x பிளஸ் 50/100 இன்ட்டு 4x பிளஸ் 6x பிளஸ் 5x. ஓகே, இதையும் அடிச்சோன்னா 5x/4 பிளஸ் 2x மொத்தமா கேன்சல் பண்ணுங்க. பிளஸ் 6x பிளஸ் 5x ஈக்குவல் டு 285 ரூபா. 5x plus 1.25x plus 8 13 13x is equal to 285. அப்ப 14.25 is equal to 285. 5 divided by 4 1.25 correct. 14.25 x தான். அப்ப x ஓட வேல்யூ எவ்வளவு? 285 டிவைட் பை 14.25. 285 டிவைட் பை 14.25. இப்போ எவ்வளவு வருது? எக்ஸோட வேல்யூ 20 ரூபாங்கிறது வரும். ஓகே, 20 ரூபாங்கிறது வரும். இப்போ இங்க வந்து நான் என்ன போட்டிருந்தேன்? குவான்டிட்டி போட்டிருந்தேன்னா எக்ஸோட வேல்யூ என்னது? எக்ஸோட வேல்யூ 20ன்னு வந்ததா? அப்ப இங்க எக்ஸ் போட்டீங்கன்னா 100 ரூபா, அதாவது 5 இன்ட்டு 20. 4 இன்ட்டு 20 போட்டா 9, 3 இன்ட்டு 20 போட்டா 60, 1 இன்ட்டு 20 போட்டா 20. அப்போ 25 பைசா வந்து 100 காயின் இருக்குன்னு அர்த்தம். 25 பைசா காயின் எத்தனை காயின் இருக்கு? 100 காயின் இருக்குன்னு அர்த்தம். ஒரு ருபீஸ்ல 4 25 பைசா இருக்கும். ஓகே, அப்ப 100 காயின் இருக்குன்னா எவ்வளவு ரூபா? 25 ரூபா. ஓகே, புரியுதா? ஓகே, அடுத்து வந்து 50 பைசா வந்து 80 காயின் இருக்கு. அப்போ எவ்வளவு ரூபா? 40 ரூபா. ஓகே, அடுத்து 2 ரூபா வந்து 60 காயின் இருக்கு. அப்ப எவ்வளவு ரூபா? 120 ரூபா. அடுத்து 5 ரூபா வந்து 20 காயின் இருக்கு. அப்ப எவ்வளவு ரூபா? 100 ரூபா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண வச்சுக்கோங்க. 165, 185, 285 ரூபா. 285 ரூபாங்கிறது வந்துட்டா? ஓகே, இப்போ இன்கேஸ் காயின்ஸோட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா 25 பைசா வந்து 100 காயின், 50 பைசா வந்து 80 காயின், 2 ரூபா காயின் வந்து 60 காயின், 5 ரூபா காயின் வந்து 20 காயின் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா சும்மா சால்வ். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து ஒரு பேக்ல என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ருபீஸ் 1 ரூபாய் காயின் இருக்கு, 50 பைசா காயின் இருக்கு, 25 பைசா காயின் இருக்கு. காயின்ஸ். அடுத்து இதோட என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்கன்னா சேம்ட்டாங்க. டோட்டல் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? சேம்ட்டாங்க. டோட்டல் வேல்யூ சேம். டோட்டல் வேல்யூ என்ன சொல்லிட்டாங்க? சேம் அப்படின்ட்டாங்க. ஓகே, இப்போ டோட்டல் வேல்யூ சேம் அப்படின்ட்டாங்கன்னா எல்லாமே 1 ரூபா இருக்கிற மாதிரி வச்சு, எல்லாமே என்ன பண்ணீங்க? 1 ரூபா வர்ற மாதிரி வச்சு. அப்போ 1 ரூபா காயின் எத்தனை இருந்தா போதும்? 1 இருந்தா போதும். 50 பைசா காயின் 2 இருந்தாதான் என்னது? அது 1 ரூபாயா மாறும். அது மாதிரி 25 பைசா காயின் 4 இருந்தாதான் அது என்ன மாறும்? 1 ரூபா காயினா இருக்கும். டோட்டல் வேல்யூஸ் மஸ்ட் பி சேம். டோட்டல் வேல்யூஸ்னா அமௌண்ட் இருந்து இதுலயும் 1 ரூபா இருந்தது, இதுலயும் 1 ரூபா இருந்தது, இதுலயும் 1 ரூபா இருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அடுத்து எத்தனை சொல்லிட்டாங்கன்னா காயின்ஸோட வேல்யூ, டோட்டல் காயின்ஸோட வேல்யூ எவ்வளவு இருக்குன்ட்டாங்க? 175. இப்ப இதுதான் நான் கண்டுபிடிச்சது. இது எப்படி கண்டுபிடிச்சேன்? எல்லாத்தையும் ஒரு ரூபான்னு வச்சு 1 ரூபா என்கிட்ட இருக்கு அப்படின்னா எதை பெருக்குன்னா 1 வரும், இன்ட்டு 1. 50 பைசா என்கிட்ட இருக்கு, அதை 1 ரூபாயை கொண்டு வரணும்னா இன்ட்டு என்னது? 2 போகும். 25 பைசா என்கிட்ட இருக்கு, 1 ரூபாயை கொண்டு வரணும்னா இன்ட்டு என்ன பண்ணணும்? 4. ஓகே, அப்போ இதுதான் என்னது? காயின்ஸோட ரேஷியோ. அப்போ 7 7 எக்ஸ் தான். அது எப்படி வந்தது? 1 பிளஸ் 2 பிளஸ் 4. ஓகே, 7 எக்ஸ் தான் 170. அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 25. புரிஞ்சிச்சா? இப்போ 1 ரூபா எத்தனை இருக்கணும்? 25 காயின்ஸ் இருக்கு. 25 காயின் 1 ரூபா 1 ரூபா இருக்கும். அடுத்து 2 ரூபா வந்து எத்தனை காயின்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 காயின்ஸ் வந்து. ஓகே, அண்டு
25 பைசா காயின் வந்து எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 50 பைசா 50 பைசா. அடுத்து 25 பைசா காயின் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ம், இது வந்து 2 இன்ட்டு 25, இது வந்து 1 இன்ட்டு 25, இது 4 இன்ட்டு 25, 100 காயின்ஸ், 100 காயின்ஸ் வந்து புரிஞ்சுச்சா? இது 25 காயின் ரூ. 1 அப்படின்னா 25. இப்ப 50 காயின்ஸ் இருக்கு. 50 பைசா காயின். 50 பைசா காயின் 50 இருந்தா அது எவ்வளவு ரூபா? அது 25. அது மாதிரி 100 காயின் இருக்கு. 25 பைசா காயினா 100 காயின் இருக்கு. அதுவும் எவ்வளவு ரூபா? 25. அதாவது ஈக்குவலா அமௌண்ட் இருக்கு. அதாவது ரூ. 1யும் ரூ. 25 வருது. 50 பைசாவும் ரூ. 25 வருது. 25 பைசாவும் ரூ. 25 வந்து வருது. அதான் வந்து என்ன சொல்றாங்க, அமௌண்ட் மஸ்ட் பி சேம் அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த சம் போலாமா? அடுத்த சம். ஒரு பேக்ல 5 ரூபா காயின், 10 ரூபா காயின், 20 ரூபா காயின் இருக்கு. ஓகே, 5 ரூபா காயினுக்கும் 10 ரூபா காயினுக்குள்ள ரேஷியோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 11:8. ஓகே, அடுத்து 10 ரூபா காயினுக்கும் 20 ரூபா காயினுக்குள்ள ரேஷியோ, இது வந்து காயின்ஸுப்பா, அதோட ரேஷியோ 20 ரூபா காயினுக்கு ரேஷியோ, 10 ரூபா காயினுக்கு 20 ரூபா காயினுக்குள்ள ரேஷியோ என்னது? 10:7. ஓகே, இப்போ ரேஷியோவை ஈக்குவேட் பண்ணணும். இங்கே எதுவும் இல்லைன்னா அதை தூக்கி போடணும், இங்கே எதுவும் இல்லைன்னா போடணும். இது எதுக்குன்னா 110, இது 80, இது 50. அப்போ காயின்ஸோட வேல்யூ எவ்வளவு? 110, 80, 56. ஓகே, அமௌண்ட் அமௌண்ட் எவ்வளவுன்றாங்க? 3705 ரூபாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா 250 எக்ஸ். இதே மல்டிபிள், இது எல்லாமே ரேஷியோல தான் இருக்கு என்ன, இது எல்லாமே இதுல தான் இருக்கு ரேஷியோ. இது என்ன பண்ணுறது? 800 எக்ஸ். இது ரெண்டுத்தையும் 1112 0 எக்ஸ். இதுதான் எவ்வளவு? இது 3705. சரியா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோமா? இது என்ன கான்செப்ட்? ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா என்னது? ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி இஸ் ஈக்குவல் டு காஸ்ட். 550 ப்ளஸ் 800 ப்ளஸ் 1120. ஓகே, 747. ருபீஸ் 20 ருபீஸ் தப்பா பண்ணலாம். 56 பண்ணிட்டு 320 தான் வரும். ஓகே 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 ஓகே, ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். சின்ன தப்பு பண்ணிட்டேன். இது வந்து என்னது? காயின்ஸோட ப்ளஸ் 700 ப்ளஸ் 420. இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் காயின்ஸ் கொடுத்தாங்க. இதை 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 5 எக்ஸ். இதை 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 40 எக்ஸ். இதை 2 அடிச்சு கொடுத்தீங்கன்னா 28 எக்ஸ். ஓகே, இப்போ 5 இன்ட்டு இதை மட்டும் பண்ணி வச்சுக்கலாம். 5 இன்ட்டு 55 எவ்வளவு? 275 எக்ஸ் ப்ளஸ் 10 இன்ட்டு 40 பண்ணீங்கன்னா 20 எக்ஸ். அடுத்து இதையும் மட்டும் கொடுத்தீங்கன்னா 260 எக்ஸ் சீக்வல் டு எவ்வளவு? 37 05. ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அதான் பண்ணியிருக்கேன். 275 ப்ளஸ் 400 ப்ளஸ் 260. 12
35x 3705 x equal to 3705 divided by 1235. எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 3. எக்ஸோட வேல்யூ என்ன வருதுன்னா 3. ஓகே, 10 ருபீஸ் ருபீஸ் 10 எவ்வளோ இருக்குன்னு கேட்பாங்க. 40x 10 ருபீஸ் எவ்வளவு? இப்போ 40x 40 இன்ட்டு 3 எக்ஸோட வேல்யூ 120 காயின்ஸ் வந்து எத்தனை ரூபா காயின்ஸ்? ருபீஸ் காயின்ஸ் ஆன்சர். ஓகே,